பாஜகவை தமிழ்நாடு முழுவதுமாக நிராகரித்திருக்கிறது என்பது கடந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் சொல்லக்கூடிய விஷயம். அதோடு கூட்டணிக்கு போறது எப்படின்னா கிணத்தை கட்டி கல்ல கட்டி கிணத்துல குதிக்கிறதுக்கு சமம். கல்லு பொழைச்சிரும் குதிச்சவன் செத்துருவாங்கிற மாதிரி ஏடிஎம்கே பிரதான கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக மாணவர்களுக்கு 2000 கோடிக்கு மேல தொகையை சம்ஹர சிக்ஷான் அபியான் திட்டத்தில் கொடுக்கல. ஆர்டிஇக்கான 617 கோடியை இன்ன வரைக்கும் ரிலீஸ் பண்ணல. யுஜிசி ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை வஞ்சிட்டு இருக்கு. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நிதி கொடுப்பேங்கிற பேர்ல மெட்ராஸ் பல்கலைக்கழகம் அதே போல மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்கள்ல நிதி நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த யுஜிசி. இதுவரைக்குமான இந்த கிராண்ட்ஸை இதுவரைக்கும் கொடுக்கல. இப்படி தமிழ்நாட்டுடைய மாணவர்களுக்கும் மக்களுக்கும் தொடர்ச்சியாக எதிராக இருக்கக்கூடிய தமிழ் மொழிக்கு எதிராக இருக்காங்க. தமிழ் மொழிக்கு எதிராக இந்த யுஜிசி வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த அறிக்கையில சமஸ்கிருதத்தை முன்னிறுத்துறாங்க. மக்கள் பயன்படுத்தாத ஒரு மொழி சமஸ்கிருதம். ஹிந்தியை முன்னிறுத்துறாங்க. ஆனா தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா போன்ற ரீஜனல் லாங்குவேஜாவும் செவ்வியல், அதாவது உங்களுக்கு தெரியும் செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கக்கூடிய மொழிகளுக்கான எந்தவித அங்கீகாரமும் இல்லாத ஒரு அறிக்கையை கொடுக்கும் பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தமிழில் தன்னுடைய கட்சி பேரை வச்சுக்கிட்டு தமிழுக்காக பாடுபட்ட அண்ணாவை கொள்கை தலைவராக வச்சிருக்கக்கூடிய அதிமுக செய்வது முழுக்க முழுக்க தமிழ் மக்களுக்கான துரோகம். அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமித்ஷா முன்னேற்ற கழகம் மாத்திக்கிட்டு இருந்தா பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன்.